நேரம் கழிச்சு சென்னையில ஒரு தொகுதியில திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. துணை முதலமைச்சர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார். சென்னையில் ஒரு தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி இவ்வளவு நேரம் பின்னடைவை சந்தித்திருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் முன்னிலைக்கு வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேரம் கழிச்சு சென்னையில ஒரு தொகுதியில திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. துணை முதலமைச்சர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார். சென்னையில் ஒரு தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி இவ்வளவு நேரம் பின்னடைவை சந்தித்திருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் முன்னிலைக்கு வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேரம் கழிச்சு சென்னையில ஒரு தொகுதியில திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. துணை முதலமைச்சர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார். சென்னையில் ஒரு தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி இவ்வளவு நேரம் பின்னடைவை சந்தித்திருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் முன்னிலைக்கு வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேரம் கழிச்சு சென்னையில ஒரு தொகுதியில திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. துணை முதலமைச்சர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார். சென்னையில் ஒரு தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி இவ்வளவு நேரம் பின்னடைவை சந்தித்திருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் முன்னிலைக்கு வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேரம் கழிச்சு சென்னையில ஒரு தொகுதியில திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. துணை முதலமைச்சர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார். சென்னையில் ஒரு தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி இவ்வளவு நேரம் பின்னடைவை சந்தித்திருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் முன்னிலைக்கு வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேரம் கழிச்சு சென்னையில ஒரு தொகுதியில திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. துணை முதலமைச்சர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார். சென்னையில் ஒரு தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி இவ்வளவு நேரம் பின்னடைவை சந்தித்திருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் முன்னிலைக்கு வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேரம் கழிச்சு சென்னையில ஒரு தொகுதியில திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. துணை முதலமைச்சர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார். சென்னையில் ஒரு தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி இவ்வளவு நேரம் பின்னடைவை சந்தித்திருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் முன்னிலைக்கு வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேரம் கழிச்சு சென்னையில ஒரு தொகுதியில திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. துணை முதலமைச்சர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார். சென்னையில் ஒரு தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி இவ்வளவு நேரம் பின்னடைவை சந்தித்திருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் முன்னிலைக்கு வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.